தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனி என் முத்தமிழே இனிய தமிழ்த்தாயே உன் திருப்பாதம் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் இப்போது காமராஜரை பற்றி பேச உங்கள் முன் வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் குமாரசாமி, இவருடைய தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். காமராஜர் அவர்கள் காந்தியடியில் காட்டிய வழியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டு காலம் சிறை சென்றார். தமிழக முதல்வராக 1954 பொறுப்பேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை ஏழை மக்களுக்காக உருவாக்கினார். நீர்ப்பாசன திட்டம், அணைக்கட்டு, தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சி அசத்தலால் வளமானது நாடு. காமராஜரின் ஆட்சி காலத்தை தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று கூறுவர். காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் மாதம் 2 தன்னுடைய 72வது வயதில் காலமானார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இத்தகைய பெருமைக்கு வாழ்ந்தவர் காமராஜர். ஆகையால் நாம் அனைவரும் அவர் போல் வாழ முயற்சி செய்வோம். வாய்ப்புக்கும் வாய்மை கேட்டமைக்கும் நன்றி கூறியிருக்கிறேன். நன்றி வணக்கம்.